வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல டிஃபன் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச அவல் போகா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்வீட் கார்னையும் அவலையும் சேர்த்து லெமன் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து அருமையான ஒரு டிஃபன் பண்ணலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, தாளிக்கு மட்டும்தான். இப்போ இதில் கடுகு, கொஞ்சம் சீரகம் இதை போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் சில்லு தான். சப்போஸ் வாய்க்கு வரும்னாக்க அதை வந்து நல்லா விழுதாக கூட அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது அவல் வந்து தாளித்து முடிச்சுட்டு அவலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து இது பேப்பர் அவல்ன்றதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கெட்டி அவல்னாக்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். இது பேப்பர் அவல் வந்து எப்போவுமே நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும். இது பேப்பர் அவலை போட்டு ஒரு நிமிஷம் கிளறிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் இதுக்கு ஒரு தண்ணி தெளிச்சிக்கலாம். இது ஒரே நிமிஷம் தண்ணி தெளிக்காக்க போகணும். தண்ணி தெளிக்கணும், இது அவ்வளோதான். ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, தண்ணி தெளிக்காக்க போகணும். கருவேப்பிலை 4 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியும் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போது இந்த சோள இதை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ சோளத்தையெல்லாம் இதில் போட்டாச்சு இல்லைங்களா. இப்போது சோளம் ஏற்கனவே வெந்திருக்கு. பேப்பர் அவல் லேசாக தண்ணி தெளித்து புட்டாலே அது வந்து வெந்துடும். கெட்டி அவல்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இதனா 1 மினிட்டில் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால சுகரையும் இது சேர்த்தாச்சு. போகா, இது வந்து ஸ்வீட் கார்ன் போகா. இது வந்து இப்போது அவல், இது கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தாச்சு. அதை வந்து எப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நெசுக்கி சேர்த்துக்கலாம். எடுத்து போடணுன்னா கீரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துடலாம். எலுமிச்சை சாறு ஒரு 1/2. இது வந்து ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சை மரம் சாறு இதில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி இதில் சேர்த்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டான இருக்கக்கூடிய அவல். இப்போ பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணுன்ற சமயத்தில் தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கும் போது என்னாகும், அவல் வந்து இன்னும் நல்லா மெத்துனாயிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு அவல் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வேகலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுடலாம். தேங்காய் பாலும் சேர்ந்து இதில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்த உடனே எப்படி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட் கார்னும் போகவும் சேர்ந்து அருமையான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு.
சூப்பரான ஒரு டிஃபன். நல்ல ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு 200 கிராம்ஸ் அவல் இப்போ இது பேப்பர் அவல்ன்றதால கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இல்லைன்னா ஆக்சுவலாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பிரமாதமாக இருக்கும். இது வந்து லெமன் புழிஞ்சிருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறதுனால சரியான டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.